திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை அடையாளம் காணும் பணியை இன்று மாலைக்குள்ள முடிக்க திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதா தகவல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணி முடிந்ததும் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் அப்படிங்கிற தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில கிட்டத்தட்ட 15-16 கட்சிகளுக்கு தொகுதிகளை திமுக கொடுத்திருக்கிறாங்க. அந்த யாருக்கெல்லாம் தொகுதிகள் நம்பர் உறுதிப்படுத்தப்பட்டதோ அந்த கட்சிகளுக்கு எல்லாமே தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் காங்கிரஸ், தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி, இந்த 3 கட்சிகளுக்கு தொகுதிகளை அடையாளம் காண்றதுல ஒரு தாமதம் நீடிக்கிறது. ஒரு கட்சி கேட்கக்கூடிய தொகுதியை மற்ற கூட்டணி கட்சிகளும் கேட்கறதுனால இந்த தொகுதிகள் அடையாளம் காணக்கூடிய பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்று மாலைக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணியை முடிக்கிறதுக்கு திமுக திட்டமிட்டிருக்காங்க. நேற்றைய தினம் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில நேற்றைய தினம் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகல. அதற்கு காரணம் காங்கிரஸ், தேமுதிக மற்றும் சிபிஎம், இந்த 3 கட்சிகளுக்குமே நேற்றைய தினம் தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணி அப்படிங்கிறது முடியல. அதனால இந்த தினம் மீண்டும் காங்கிரஸ், தேமுதிக, சிபிஎம் கட்சிகளோடு திமுக தலைமை பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. இன்றைக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்படும் அப்படின்னும், இன்று மாலைக்குள் முடிந்துவிட்டால் இன்றே திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும், இல்லை என்றால் நாளை காலைய தினம் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கும் திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 164 இடங்கள்ல நேரடியா போட்டியிடுறாங்க. அதனால 164 வேட்பாளர்கள் அறிவிப்பை திமுக வெளியிட வேண்டும். திமுக வேட்பாளர் பட்டியலை செய்யக்கூடிய பணியும் ஒரு பக்கம் தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இன்று மாலையோ அல்லது நாளைய தினமோ திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.